Dear cuties, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். Today I'd like to give a mind map for mineral nutrition. So ஆகாரம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு முக்கியங்கிற மாதிரி நம்ம சைடுல நிறைய சாப்பிடுவோம். அதே மாதிரி பிளான்ட்டும் சாப்பிடணும். அவளுக்கு நியூட்ரிஷன் வேணும். அது மினரல் நியூட்ரிஷன் அப்படின்னா இன்ஆர்கானிக் பிளான்ட் நியூட்ரிஷன் is otherwise known as mineral nutrition. அதெல்லாம் என்னென்ன ரோல பண்ண போறா அதை பத்தி பார்க்க போறோம். ஸோ வெறும் மைண்ட் மேப் மட்டும்தான். இதை தவிர இதுல நைட்ரஜன் சைக்கிள்னு தனியா வரும். அந்த நைட்ரஜன் சைக்கிளுக்கு உனக்கு செப்பரேட்டா 5 வீடியோஸ் இப்பயே அனுப்பிச்சுட்டேன். ஏன்னா அது ஒரு பெரிய கான்செப்ட். அது ஒரு நாள் முழுக்க போயின்னு இருக்கணும். அதுக்கு we don't have time. ஸோ அந்த நைட்ரஜன் சைக்கிள் ஃபுல்லாக்கும் ஒரு 5 வீடியோ கலெக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். அந்த வீடியோஸை பார்த்துக்கோங்க. ஏன்னா நைட்ரஜன் சைக்கிள்ல செப்பரேட் ஒரு கான்செப்ட். இதோட கண்டினியூவேஷனா வச்சுக்கோங்க. So inorganic plant nutrition is otherwise known as mineral nutrition. Discovered 105 mineral nutrients பண்ணிருக்கா. அதுல 60 எடுத்துட்டு எல்லாம் பிளான்ஸ்ல இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணிருக்கா. அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அதோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி அப்படின்னா, mineral nutrition absolutely essential for the normal growth and reproduction. Essentiality. Normal growth reproduction normal growth may be defined as a permanent irreversible change in the dry weight of the plant. Reproduction for veg, asexual and sexual reproduction eduva irundhalum iva needed ah irukum. Requirement specific நம்ம எதுவும் சொல்லுவோம், டார்கெட் ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலிமெண்ட் வேற யாருமே சப்ஸ்டிடியூட் பண்ண முடியாது. டார்கெட் ஸ்பெசிபிக் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு அந்த எலிமெண்ட் கண்டிப்பா அவசியமா இருக்கணும். அது இல்லைன்னா அந்த மெட்டபாலிசமே நடக்காது. ஸோ த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் த பர்டிகுலர் எலிமெண்ட் இஸ் ஸ்பெசிபிக். அண்ட் ஃபைனலி இட் இஸ் டைரக்ட்லி இன்வால்வ்ட் இன் மெட்டபாலிசம். Metabolism, the network of biochemical reactions occur in all normal living cells. And the metabolism, எந்த மெட்டபாலிசமா இருக்கலாம், it may be either anabolism or catabolism, biosynthesis or breakdown. அதுல டைரக்டா இவ இன்வால்வ் ஆயிருக்கணும். ஸோ அதுதான் மினரல் நியூட்ரிஷன். ரொம்ப எசென்ஷியாலிட்டியை பொறுத்து நம்ம வச்சுக்கோ. ஜென்ரலா நம்ம பண்றப்ப நியூட்ரியன்ஸ் ரெண்டா பிரிச்சிருக்கான்னு உனக்கு தெரியும், எல்கேஜியில படிச்சது. ஒன் இஸ் மேக்ரோ, பிளான்ட்ல நிறைய இருப்பான். மைக்ரோ, பிளான்ட்டுக்கு கொஞ்சூண்டு இருந்தால் போரும், பிளான்ட்லயும் கொஞ்சூண்டு இருப்பா. சிஸ்டம் இஸ் ஆல்சோ நீட் வெரி லெஸ். அப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸஸ் ஆஃப் 10 millimole kg minus 1 of dry weight. ஒரு பிளான்ட்ல dry weight உனக்கு தெரியும், if the entire water is removed from the plant body, then it is said to be dry weight. அந்த பிளான்ட்டோட dry weightல எவ்வளவு இருக்கணும், excess of 10 millimole kg minus 1 of its dry weight இருக்கும். அதோட கம்மியா இருந்ததுன்னு வச்சுக்கோயே, we are calling it as micro. அப்ப மேக்ரோ மைக்ரோ நம்ம ஜெனரலா மினரல் நியூட்ரிஷன் பிரிக்கிறோம். மேல இருக்க மினரல் நியூட்ரிஷன் வச்சுக்கோ. அப்ப அந்த பிளான்ட்டை கம்ப்ளீட்டா ட்ரை பண்ணி என்டையர் வாட்டரை ரிமூவ் பண்ண அப்புறமா அதுல குறைஞ்சது எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, எக்ஸஸ் இதுக்கு மேல இருக்கணும் 10 millimole வச்சுக்கோ. அதோட லெஸ்ஸா இருந்தா அந்த மைக்ரோ சொல்லுவோம். இந்த மினரல்ல மேக்ரோக்கு எக்ஸாம்பிள் உனக்கு தெரிஞ்சதுதான் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ், கால்சியம், மெக்னீசியம். 1 minute போர்டு தெரியல, எழுதிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ், கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர். இது மேக்ரோல வருவோம். மைக்ரோ எடுத்துட்டோம்னா உனக்கு போரான், கால்சியம், குளோரின், அயர்ன், மேங்கனீஸ், நிக்கல், ஜிங்க், மாலிப்டினம். இது 17 எலிமெண்ட்ஸ் பத்தி சொல்லுவோம். இதெல்லாம் என்னென்ன பண்ண போறோம், what is the role? இது படிக்கிறப்ப என்ன முக்கியம்னா, நம்ம எல்லாத்தையும் அலைன் பண்ணணும். இது வரைக்கும் என்னென்னலாம் சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோமோ, வேற என்னென்ன சிஸ்டத்துல படிச்சிருக்கோமோ, அதெல்லாம் பத்தி கொஞ்சம் 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 காரலேட் பண்ணி படிக்கணும். ஓகேயா? இல்ல ஃபர்ஸ்ட் வருது கிளாசிபிகேஷன் போயிட்டு ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் பத்தி வரும். First, classification of essential elements, structural elements, essential elements, it is the components of biomolecules. Molecules of biological origin, biomolecules, carbon, hydrogen, oxygen, nitrogen, it may be a carbohydrate or fat or proteins, so avaloda component. If a carbohydrate, fat, it is with carbon, hydrogen and oxygen. Nitrogen அதோட சேர்ந்தா என்ன வரும், proteins.
carbohydrates and fat நமக்கு என்ன பண்ணுவா எனர்ஜியா ப்ரொவைட் பண்ணுவா proteins are known as body builders இப்போ நாங்க படிச்சதெல்லாம் நீங்க ஞாபகப்படுத்திக்க வேண்டியது கார்போஹைட்ரேட்ஸோட கிளாசிஃபிகேஷன் ஃபேட்ஸோட கிளாசிஃபிகேஷன் ப்ரோட்டீன்ஸோட கிளாசிஃபிகேஷன் எல்லாத்தையும் நீ அலைன்மெண்ட் வச்சுக்கணும் ஸோ ஸ்ட்ரக்சுரல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பயோமாலிகுல்ஸ் இருப்பாங்க செகண்ட் எடுத்துனோம்னா எனர்ஜி ரிலேட்டட் magnesium is an essential component for the formation of chlorophyll and nitrogen is the basic constituent of chlorophyll inge you get photosynthesis principle conversion of solar energy into chemical energy is said to be photosynthesis and the photosynthesis nadakarappa magnesium is an essential component for the formation of chlorophyll appdin padichirpen nitrogen is the basic constituent of chlorophyll adha nyavachum then ATP one glucose molecule oxidized to form 36 ATP. That's why mitochondria is known as the powerhouse of a cell. ATP, the energy currency of a cell, adenosine triphosphate. Adla yaar iruppa basic energy related. Unakku phosphorus theriyum ena ATP la energy irukum. It possesses 3 phosphate molecules. The 3 P's are united by 2 high energy bonds where enormous amount of energy is stored. And the energy is released when these bonds are broken by hydrolysis. ATP is a nucleotide with adenosine, adenine broken, ribose sugar, 3 phosphate molecules. The 3 P's are united by 2 high energy bonds where the energy is stored. The energy is released when the bonds are broken by hydrolysis. Up ATP la energy. The elements activate or inhibit enzymes. Enzymes நிறைய படிச்சிருக்கேன் அந்த என்சைம் ஆக்டிவேட் பண்ணுவா அல்லது ஆக்டிவிட்டியை இன்ஹிபிட் பண்ணலாம் சப்ரஸ் பண்ணலாம் அதுக்கு மெக்னீசியம் கொடுத்துருக்கோம் activation of RBP carboxylation pep carboxylase involved in carbon fixation photosynthesis அல்ல டாக் ரியாக்ஷன் ஒன்று படிச்சிருக்கேன் carbon fixation or carbon dioxide fixation or Calvin cycle or C3 cycle Hatch and Slack pathway C4 cycle அதெல்லாம் படிச்சுட்டு கேள்வி பாருங்களே அங்க வரும் carbon fixation what is the Dog reaction the reduction of carbon dioxide into carbohydrates with the help of reducing power NADPH2 and the light generated energy ATP is said to be Dog reaction or Calvin cycle or C3 cycle படிச்சிருப்பேன் அதே மாதிரி next C4 cycle Hatch and Slack pathway படிச்சிருப்பேன் அது ரெண்டுலயும் உனக்கு fixation of carbon dioxide takes place and the Dog reaction படிக்கிறப்ப fixation reduction and regeneration அப்படின்னு 3 ஸ்டெப் படிச்சிருப்பேன் அதுல RUBP carboxylase னு வரும் RUBP combines with carbon dioxide in the presence of RUBP carboxylase enzyme to form 2 molecules of phosphoglyceric acid. Clear? அது ஞாபகம் வச்சுக்கோ 3 carbon compound வரதுனால அது C3 cycle னு சொல்றோம். அதே மாதிரி உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா C4 cycle படிக்கிறப்ப pep phosphoenol pyruvic acid combines with carbon dioxide to form oxaloacetic acid or aspartic acid or malic acid 4 carbon compound C4 cycle இங்க டார்க் ரியாக்ஷன் C3 cycle இன்வால்வ் ஆகுது RBP carboxylase C4 cycle participate பண்ற என்சைம் என்ன pep carboxylase அவால இவங்க ஸ்டிமுலேட் பண்ணுவா இதெல்லாம் வரப்படி அதெல்லாம் லிங்க் பண்ணிக்கணும் அதான் நீட் படிப்பு next zinc உனக்கே தெரிஞ்சதுன்னா activation of alcohol dehydrogenase அது dehydrogenation of alcohol அதுல participate பண்ணுவா molybdenum activation of nitrogenase இதெல்லாம் nitrogen fixation படிச்சிருப்பேன் ammonification nitrification denitrification nitrogen fixation எல்லாம் படிக்கிறப்ப the role of nitrogenase enzyme is important so nitrogen cycle இது வரப்ப ஞாபகம் the magnesium zinc molybdenum இது மேல சில பேர் இருக்கா அடுத்து elements alter osmotic potential the potential with which water molecules diffuse through the membrane is said to be osmotic potential or water potential the osmotic potential of pure water is 0 anything added with water then the water potential will be lower movement of water molecules from higher water potential to lower water potential through the membrane until the potentiality is equal. Particular osmosis, particular other than the elements alter osmotic potential. This particular mechanism of stomatal movement, particular opening and closing of stomata are controlled by potassium. So, this is the first note. Next.
Dear cuties, இப்போ மினரல் நியூட்ரிஷன் போனாலே அதோட கண்டினியூவேஷனா நம்ம பார்க்க போறது சில எலிமெண்ட் அதோட ரோல். நைட்ரஜன் உனக்கு தெரியும், நைட்ரஜன் is the basic constituent of proteins. Carbon, hydrogen, oxygen, nitrogen சேர்ந்தால் we get protein உனக்கு தெரியும். Proteins are known as the bodybuilders. அதை ஞாபகம் வச்சுக்கோ. It is made up of amino acids. ஞாபகம் வச்சுக்கோ. Naturally 20 different amino acids are present. அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாத்தையும் அப்படியே லிங்க் பண்ணிட்டே போகணும். ஒரு அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகணும்னா அதுக்கான மெசேஜ் 3 நியூக்ளியோடைட்ல இருப்பா. 3 nucleotides which serve as a code for an amino acid is said to be codon அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. Conversion of codon into mRNA is said to be transcription அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. அந்த mRNA ல இருக்க மெசேஜ் யார் ரீட் பண்ணுவா, the anticodon loop present in the tRNA ஞாபகம் வச்சுக்கோ. Translation, then that tRNA carries amino acid from the cytoplasm to the site of protein synthesis. Amino acid join our peptide, dipeptide, polypeptide. Finally, the protein is synthesized. They are all linked. Next, we come to the nucleic acid. Adli nitrogen prepa, nitrogenous bases, the purine base and the pyrimidine base, adenine, guanine, the amine, cytosine, uracil. எல்லாத்துக்கும் என்ன வேணும், நைட்ரஜன் வேணுங்கிறது தெரியும், அது இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோ. ஹார்மோன்ஸ் உனக்கு தெரியும், ஆக்சின்ஸ், ஜிபரலின்ஸ், சைட்டோகைனின்ஸ், ஆப்சிசிக் ஆசிட், எத்திலின், அந்த ஹார்மோன் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ. விட்டமின்ஸ், ஃபேட் சாலபிள் விட்டமின்ஸ், வாட்டர் சாலபிள் விட்டமின்ஸ், எல்லாருக்கும் யார் வேணும், நைட்ரஜன் வேணும். இது வரப்ப அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. விட்டமின் டிஃபிஷியன்சினால என்ன வரும், ஆல் தோஸ் திங்ஸ். And the meristem. Meristose means divisible. The cells are always in a state of cell division or continual state of division. Apical meristem, intercalary meristem, lateral meristem. So it is responsible for growth. Other path. Next to phosphorus. Cell maturation. Phosphorus. That is phosphorus. எங்க இருக்கும்னு சொல்லியிருக்கோம் நம்ம. பாஸ்பரஸ் நீ ஞாபகம் வேண்டியது ஏதோ எல்லாம் இங்க மறந்துடாத. தட் இஸ் நியூக்ளிக் ஆசிட்ஸ்ல இருப்பா, அதுதான் முக்கியம். தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்கேன். ஸோ நியூக்ளிக் ஆசிட்ஸ்ல யார் இருக்கும், பாஸ்பரஸ் இருக்கும்னு மறந்துடாத. நைட்ரோஜனஸ் பேசஸ் combines with sugar to form a nucleoside. It combines with the phosphate molecule to form a nucleotide. அதை ஞாபகம் வச்சுக்கோ. What is the role here? This is phosphorylation. Phosphorylation is nothing but addition of a phosphate molecule. Photophosphorylation, oxidative phosphorylation, addition of a phosphate molecule is said to be phosphorylation. The energy needed for the synthesis obtained from sunlight, we are calling it as photophosphorylation, takes place in chloroplast. And the energy needed for the synthesis of ATP obtained from the oxidation of NADH2 and FADH2, oxidative phosphorylation, takes place in mitochondria. In the last step of aerobic respiration, the energy needed for the synthesis of ATP obtained from the oxidation of NADH2 and FADH2, we are calling it as oxidative phosphorylation. Next to potassium. It helps in protein synthesis. Protein synthesis, the central dogma of genetic engineering. The central dogma of genetic engineering, biotechnology, molecular genetics, based on protein synthesis. It controls the opening and closing of stomata. Mechanism of stomatal movement, particular potassium malate form of entry of potassium, release and oxen known oxen, then cation balance. The anion cation balance. The balance of maintainment of potassium number useful. Next we come to the calcium. Calcium cell wall. Cell wall the two adjacent cells connected by a cementing substance called the middle lamellon. That middle lamella is made up of calcium pectate and magnesium pectate. Then it is responsible for differentiation. Conversion of genetically similar cells into various tissues is said to be differentiation. In the differentiation, first cell division, cell enlargement, and cell differentiation. Ore madri irukra cell parent chymo, colon chymo, scleran chymo, xylem, phloem differentiate and the differentiation is karanam. In the differentiation varappa
உனக்கு சில வார்த்தைகள் தெரியும். Differentiation, dedifferentiation and redifferentiation, tissue culture. Conversion of meristem into a permanent tissue is said to be differentiation. Conversion of permanent tissue into meristem is said to be dedifferentiation. Once again, the conversion of meristem into the permanent tissue is said to be redifferentiation. The basic concept responsible for the development of a new science called the micropropagation, the tissue culture. Next is formation of mitotic spindle. Mitotic cell division, spindle formation. This is important. Next, magnesium. It activates respiration photosynthetic enzymes. Respiratory enzymes, photosynthetic enzyme, photosynthesis, RBP carboxylase, PGA kinase, G3P dehydrogenase. Ivan moonoda role romba mukkiyam dog reaction nadakrappa. Adhe mari respiration edutundella ஏகப்பட்ட enzyme, hexokinase, phosphoglucoisomerase, phosphofructokinase, aldolase, isomerase, glycerol 3-phosphate dehydrogenase, phosphoglyceric kinase, phosphoglyceric mutase, enolase, pyruvic kinase, pyruvic dehydrogenase, citric acid synthetase, aconitase, isocytric dehydrogenase, alpha ketoglutarate dehydrogenase, succinyl CoA synthetase, succinic dehydrogenase, fumarase, malate dehydrogenase, ATP synthase. இது மாதிரி எல்லா enzyme activate பண்றதுக்கு இவால்வ் வேணும். Then synthesis of DNA and RNA. அவ ரெண்டு பேர் ஃபார்மேஷனுக்கு இவா வேணும். Next we come to the sulfur. Sulfur is a constituent of coenzymes. எங்கேயோ படிச்சிருப்பேன், acetyl CoA, succinyl CoA படிச்சிருக்கேன் பாருங்களே, அந்த constituent of coenzymes ல இருப்பா. Present in cysteine and methionine படிச்சிருப்பேன், amino acid. Sulfur containing amino acid சொல்லிட்டு இதை படிச்சிருப்பேன், இது ஞாபகம் வச்சுக்கோ. And vitamins, thiamine and biotin. அவ ரெண்டு பேர்ல யார் இருப்பா? இந்த சல்ஃபர் இருப்பா அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோ. அப்புறம் இதோட நீ ஜுவாலஜி, அதையும் ஹியூமன் பிசியாலஜி நீ அலைன் பண்ணிக்கலாம். கால்சியம் படிச்சு எல்லாம், கால்சியம் உனக்கு தெரியும். கிளாட்டிங் ஆர் கொயாகுலேஷன் ஆஃப் பிளட் நடக்கிறப்ப கால்சியம் ஆக்ட் அஸ் அ கோஃபேக்டர்னு படிச்சிருப்பேன். அயர்ன் படிக்கிற சமயத்துல Fe is an essential component அப்படின்னு எதுல வரும்? ஹீமோகுளோபின். அதெல்லாம் சைட்ல இருந்து கொஞ்சம் நீங்க பிளான். அப்ப iron is a constituent of electron transfer proteins. Electron transport chain or oxidative phosphorylation படிச்சிருப்பேன். The electron transport chain or oxidative phosphorylation படிக்கிறப்ப ferredoxin, cytochrome B6, cytochrome F, plastoquinone, plastocyanin, அது மாதிரிலாம் படிச்சிருப்பேன் போறதுல. அதுல ferredoxinல இருப்பா, cytochromeல இருப்பா. அப்ப இந்த electron transport செயின் நடக்கிற சமயத்துல அதுல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் இருக்கா பாருங்களே, அதுல இவா இருப்பா அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஃபெரோடாக்சின் அப்படிங்கறத நம்ம போட்டோசிந்தசிஸ்லயும் படிச்சிருப்போம். PS1 photosystem 1 light attack பண்ணுவா. The electrons present in the outer orbit of the PS1 are excited with the energy. And the PS1 ல இருந்து கிளம்பினவா எங்க போவா? It goes to the NADP plus through ferredoxin. அங்க ஒரு என்சைம் பார்ட்டிசிபேட் பண்ணுவா. ஃபெரோடாக்சின், NADP ரிடக்டேஸ். இதெல்லாம் அப்படியே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு ஆப்ஷன். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதுதான், எதுவும் புதுசு இல்ல. அதை திருப்பி ஞாபகப்படுத்திட்டே வரேன். Next we come to this, வேற எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? ஃபார்மேஷன் ஆஃப் குளோரோஃபில். அதுக்கும் next we come to the manganese. Photolysis of water controlled by this manganese and activate enzyme, photosynthetic and respiratory enzyme. What is photolysis? Photosynthesis la padichirpen, splitting up of water molecules by sunlight into protons, electrons and oxygen is said to be photolysis nu padichirpen. And the photolysis nadakradhukku manganese, calcium and chloride ions are needed appdin padichirpen. Appo manganese oda role photolysis madurada, the splitting up of water molecules by sunlight into protons, electrons and oxygen is said to be photolysis. They are controlled by manganese, calcium and chloride. Magnesium is an essential component for the formation of chlorophyll. Nitrogen is the basic constituent of chlorophyll. Manganese, calcium and chloride ions are involved in photolysis of water. Next we come to zinc. Activate carboxylase enzyme, RBP carboxylase, PEP carboxylase, and the enzymes end up stimulate, activate, involved in dot reaction or carbon fixation. Then synthesis of oxon. Oxyon means to grow.
at low concentrations, responsible for elongation of stem and inhibits the growth of root. Stem elongation க்கு காரணமா இருக்கு. root ஓட growth suppress பண்றவாளுக்கு தான் auxin னு படிச்சிருப்பேன். indole 3 acetic acid, IBA indole butyric acid படிச்ச மாதிரி இருக்கா. PAA phenyl acetic acid, 2,4-D 2,4-dichlorophenoxyacetic acid, 2,4,5-T எல்லாம் படிச்சில் போறவங்களே அந்த ஆக்சினை ஞாபகம். ஆக்சினோட ரோல் தெரியும். மெயின் ரோல் ஆஃப் ஆக்சின் இஸ் apical dominance. The stunted growth of the lateral buds when compared to the apical bud is said to be apical dominance. That apical dominance controlled by auxin, and the auxinoid synthesis is stimulated by one. Next, copper responsible for redox reaction. Oxidation reduction reaction is said to be redox reaction. Photosynthesis is nothing but oxidation reduction reaction between water and carbon dioxide. Water is oxidized and carbon dioxide is reduced. Water oxidation is photolysis. Reduction of carbon dioxide into carbohydrates with the help of reducing power NADPH2, and the light generated energy ATP is said to be dot reaction. Copper controls that redox reaction. Then boron, utilization of calcium control பண்ணுவா, pollen germination control பண்ணுவா, cell elongation control பண்ணுவா, cell differentiation control பண்ணுவா. You know pollen germination, transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel is said to be pollination, where a pollen ஓடி போய் stigma மேல உட்கார்ந்து then germinate ஆறப்ப 3 cell stage லாம் வரும். போல அந்த germination control பண்ணுவா. Cell differentiation உனக்கு தெரியும். Cell elongation means if the protoplasmic content of the cell is increased, we are calling it as cell elongation. It also controls cell differentiation. And carbohydrate translocation, leafless starch form ஆனப்புறமா அது sucrose convert ஆகும். Sucrose convert ஆனது மேலே இருந்து கீழே translocate ஆனும் through phloem seed element. And the translocation is ரொம்ப helpful. Molybdenum, basic constituent of nitrogenase and nitrate reductase. This nitrogenase and nitrate reductase involved in nitrogen fixation. The nitrogen fixation, nitrogen cycle படிப்பேன் பாருங்களே, அப்ப இவா நம்ம participate பண்ணுவோம். Chlorine, ஏற்கனவே சொல்லியாச்சு, it is responsible, it is involved in photolysis of water, the splitting of a photomolecule by sunlight into protons, electrons, and oxygen is said to be photolysis. Calcium, for photolysis, manganese, calcium, and chloride ions are needed. அதுக்கப்புறம் உங்க புக்ல என்ன கொடுத்திருக்கோம், deficiency symptoms கொடுத்திருக்கோம். அதுல ரொம்ப முக்கியம் chlorosis, loss of chlorophyll உனக்கு தெரியும். Necrosis, depth of leaf tissues is said to be necrosis. அதுக்கப்புறமா delay flowering, அதெல்லாம் வரதுக்கான possibility இருக்கு. இதுக்கப்புறம் இதோட டாக்ஸிசிட்டி கொடுத்திருப்போம். டாக்ஸிக் எஃபெக்ட் என்னென்னலாம் சைடு எஃபெக்ட்ல காஸ் பண்ணும். இதை தவிர நம்ம தாண்டி குதிச்சு போனோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் அந்த நைட்ரஜனை பத்தி ஃபுல்லா கொடுத்துருக்கோம். நைட்ரஜன் எப்படி நடக்கிறது, நைட்ரஜன் சைக்கிள், நைட்ரஜன் ஃபிக்சேஷன், அமோனிஃபிகேஷன், நைட்ரிஃபிகேஷன், டீநைட்ரிஃபிகேஷன் ஒரு பெரிய ப்ராசஸ் கொடுத்துருக்கோம். இந்த ரோல் ஆஃப் லெக் ஹீமோகுளோபின், அது எல்லாத்த பத்தியும் ஒரு 5 வீடியோஸ் இருக்கு. அதை நீ பார்த்துட்டு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேயா? Thanks a lot. Thank you very much for hearing.